ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஏ இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். அதில் யூனிட் 5ல் இருக்க லிட்ரரி டேர்ம்ஸ்லாம் என்னன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு தனி புக் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த புக்கோட அவுட்டர் கவரும் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதில் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் அதில் 11 டாபிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த 11ல் 4 டாபிக்ஸ் வந்து பிஃபோர் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 4 டாபிக்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய டாபிக்ஸ் கிடையாது. ஒரு சில டாபிக்ஸ் இப்போ செட்டையர் பிளாட் இதெல்லாமே கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இது மாதிரி லென்த்தாக இருக்க டாபிக்ஸை வந்து போத் 5 மார்க் அண்ட் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில லெட்டர்ஸ்லாம் வந்து இந்த புக்கில் போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் முக்கியமாக 2 மார்க்ஸில் கேட்க அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போல்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் யூஃபமிசம். யூஃபமிசம்னா என்னன்றது, euphemism from the Greek to speak well is the use in place of the blunt term for something disagreeable, terrifying or offensive of a term that is a vaguer, less direct or less colloquial. Euphemism are frequently used in reference to death, to pass away, mortician, in irreligious reference to God. The Elizabethan sounds for God's wound and the American goes down for goddamn and is indiscreet allusions to part of the body, the bodily functions and sex, comfort station, the Victorian use of limb for leg and a friend for an habitual sexual partner, and the traditional and but now diminishing use in a mixed company and in literature of Latinate terms in place of Anglo-Saxon 4-letter words. ஓகே, யூஃபமிசம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்டாக இவ்வளோ வேர்ட்ஸ், இதில் ஏகப்பட்ட வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்படின்னா என்ன நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களாவே ஓனாக ரைட் பண்ணுங்கள். ஏன்னா இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கிட்டுலாம் வந்து எக்ஸாமில் ரைட் பண்ணவே முடியாது. ஸோ யூஃபமிசம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட மீனிங், க்ரீக் மீனிங் டு ஸ்பீக் வெல், இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா, ஒரு இன்டைரக்ட் வேர்டோ எக்ஸ்ப்ரெஷனோ வந்து நேராக ஒரு விஷயத்த சொல்லாமல் இன்டைரக்ட் வேர்டு யூஸ் பண்ணியோ எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியோ ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறது. அது எந்த மாதிரியான விஷயம்னா, when you are talking about something that is unpleasant or embarrassing, உங்களுக்கு அந்த விஷயம் எம்பாரசிங்காக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியே ஃபீல் ஆகுது, எனக்கு அது பிடிக்கல, அன்பிளசண்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டைரெக்டாக சொல்லாமல் ஒரு இன்டைரக்ட் வேல அதை நம்ம கன்வே பண்ணுறது தான் வந்து யூஃபமிசம் அப்படின்றது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். எலிசபெத்தன் காட் ஊண்ட் அப்படின்னு அதை டேரெக்டாக அந்த வேர்டை மென்ஷன் பண்ணி சொல்லாமல் இர்ரிலிஜியஸ் ரெஃபரன்ஸ் டு காட், அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எலிசபெத்தன் சவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட் டேம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த கோஷ் டான் அப்படின்னு ஒரு டேரெக்டாக சொல்கிற விஷயத்துக்கு அதுக்கு இன்னொரு வேர்டு கண்டுபிடிச்சி அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்படி சொல்கிற ஒரு விஷயந்தான் யூஃபமிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங்கும் இதுவும் இப்படி தான். அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒன் மோர் எக்ஸாம்பிள், விக்டோரியன் யூஸ் ஆஃப் லெக்குக்கு லிம்ப் அப்படின்னு யூஸ் பண்ணுறது, அண்ட் ஹேபிச்சுவல் செக்ஷுவல் பார்ட்னரை வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேரெக்டாக ஒரு லெஸ் டைரெக்டாக சொல்கிறது தான் வந்து யூஃபமிசம். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷனிசம். அதுக்கு அடுத்த டாப்பிக்கே எக்ஸ்ப்ரெஷனிசம்னு கொடுத்துருக்காங்க. Expressionism was an artistic movement which began in Germany at the start of the century under the strong influence of the Swedish dramatist Strindberg 1849 to 1912 and reached its height in the decade 1915 to 1925. ஓகே, எக்ஸ்ப்ரெஷனிசம்ன்றது ஒரு ஆர்டிஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கலை மாதிரி அதை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மனியில் தான் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷனிசம்ன்ற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு. முக்கியமாக யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராமட்டிஸ்ட் ஸ்டர்ன்பர்க், அவரால் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப பாப்புலர் ஆனது எப்போன்னு கேட்டிங்கன்னா 1915 to 1925 இட் பிகம்ஸ் அட்டைன் இட்ஸ் அ கிரேட் ஃபேம். ஸோ யூஃபமிசம்ன்றது ஒரு மாடர்னிஸ்ட் மூமெண்ட். இது எங்கே ஆரிஜினேட் ஆச்சு, உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்தன் யூரோப்பில் தான் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் ஜெர்மனியில் பிகின் ஆச்சு. அண்ட் 20th centuryல தான் இது ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 1915 to 1925னா
இட் வாஸ் அ 20th century தான், இந்த 20th century பீரியடில் தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யூஃபமிசம் அப்படின்றது இது ஒரு டேர்ம். இது எதில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா போயட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் பெயிண்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேனிஃபெஸ்டட் இட் செல்ஃப் இன் பெயிண்டிங் அண்ட் மியூசிக் ஆஸ் வெல் as in literature, where its most persistent influence has been in the theatre. ஸோ மோஸ்ட்லி இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க, லிட்ரேச்சரில், நாட் ஓன்லி இன் போயட்ரி அண்ட் நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மியூசிக், பெயிண்டிங், இது எல்லாத்துலேயுமே யூஃபமிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The central features of euphemism is a radical revolt against realism. ஸோ ரியலிசம் அப்படின்னா என்னென்னா எது ரியலான ஒரு விஷயமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு ஃபேக்ட் இதான் இப்படி தான் அப்படின்ற நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஃபீலிங்ஸ் மூலிமா அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் அந்த ஃபேக்டை வந்து அக்செப்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்ப்ரெஷனிசமோட சென்ட்ரல் ஃபீச்சர்னே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து instead of representing the world as it objectively is, the author undertakes to express inner experience by representing the world as it appears to his state of mind or to do one of his character and emotional troubled and abnormal state of mind. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ஜெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணாமல், அப்ஜெக்டிவ்னா அதாவது நாட் இன்ஃப்ளூயன்ஸ் பை பர்சனல் ஃபீலிங்ஸில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஸோ இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மென்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் எமோஷ்னல் அண்ட் ட்ரபுள்டு அண்ட் அப்நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இது எல்லா விஷயமே கலந்து தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மென்டல் கண்டிஷன் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது இந்த நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஆஃபன் த ஒர்க் implies that is this mental condition is a representative of anxiety ridden modern man in an industrial and technological society which is drifting towards chaos. ஒரு மேன் வந்து ஒரு மென்டல் கண்டிஷன், அவருடைய கண்டிஷன் வந்து மாறுது. ஸோ ஃபுல்லாகவே ஆனக்சிட்டி ரிட்டன் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வரியாக இருக்கான், ஃபுல்லாக வரிஸாக இருக்கான். ஏன் அப்படின்னா இண்டஸ்ட்ரியலாகவும் டெக்னாலஜிக்கல் சொசைட்டியில் வந்து நடக்கிற குழப்பத்தினால, அதில் நடக்கிற சேவோஸ், அதில் நடக்கிற கன்ஃபியூஷன்னால் ஸோ அவன் வந்து அந்தளவுக்கு வரிஸ் வந்து அண்டர்டேக்கன் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. So expressionist dramatist dislocated the time sequence, wrote a stylish dialogue and used a masked character and violently distorted stage sets and exploited such modern devices at the revolving stage and special effects and lightning and sound. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனிசம் பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க கொடுக்குற டைலாக் வந்து ரொம்ப ரியல் ஸ்பீச்சாக இருக்கும், நார்மல் ரியல் ஸ்பீச் பேசுகிற மாதிரி இருக்கும். கேரக்டர்ஸ் எல்லாமே சொசைட்டி பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் தென் வயலண்ட்லி டிஸ்டார்டட் ஸ்டேஜ் செட்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஸ்டேஜ் செட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப எக்ஸாக்டான எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷனிசம் போட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷனிசம் பெயிண்டிங்னு நமக்கு இருக்குதுன்னு தெரியும் இல்லையா. ஸோ போட்டிங்கன்னா அதில் நமக்கு தெரியும் அந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கன்னா அந்த வீடியோலேயே கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ரெஷனிசம் பிக்சர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ எப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க மாதிரி, ஒரு மென்டல் கண்டிஷன் சரியில்லாத மாதிரி, ஏதோ சம்திங் யோசிக்கிற மாதிரி, லைக் அந்த பிக்சரே வந்து நமக்கு ஏதோ சொல்ல வர மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரைட் பண்ணுறதுலையும் இந்த மாதிரி இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய ரைட்டர்ஸ் அவங்க எழுதின ஒர்க்ஸ்லாம் வந்து வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஜார்ஜ் கெய்சரோட கேஸ் ஃப்ரம் மோன் டு மிட் நைட், ஏர்னஸ்ட் டோலரோட மாஸ்மேன் அண்ட் பெர்டால்ட் பிரெட்செட், இவங்களாம் வந்து ஜெர்மன் எக்ஸ்ப்ரெஷனிஸ்ட். இவங்களாம் எக்ஸ்ப்ரெஷனிஸ்ட் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் யுகினி ஓனில் அவருடைய எம்பரர் ஜோன்ஸ் அண்ட் எல்மர் ரைஸோட த ஆடிங் மிஷின் 1923. ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தா யூ கேன் செலக்ட் எனி 4 or 5, எது ஞாபகம் இருக்கோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது போதும் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது ரொம்பவே வந்து இல்லை அந்தளவுக்கு லென்த் இல்லை வென் கம்பேர்ட் டு த பிளாட். ஸோ இது போதும். இதுக்கு 2 mark and 5 mark அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பிளாட்னா என்ன அப்படின்னு.
பிளாட் அப்படின்றதுக்கு ரெண்டு மீனிங் இருக்குது. ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எப்படி நரேட் பண்ணுறாங்க அப்படின்றது பிளாட்டுன்னு சொல்லுவோம். அதே நான் செகண்ட் விஷயம் அப்படின்னா ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்கோ ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கோ பிளான் பண்ணுறத வந்து பிளாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு வகையாக வந்து பிளாட்டுக்கு மீனிங் இருக்குது. ஸோ இது ரொம்பவே லென்த்தாக இருக்கிறதுனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நிறைய டேர்ம்ஸ் வரும். ஒவ்வொன்றும் வந்து 2 மார்க் அண்ட் 5 மார்க்ஸில் கேட்க நிறையவே சான்ஸ் இருக்குது. பிளாட் அப்படின்றது வந்து இஸ் இன் a dramatic or narrative work is a structure of its actions as these are ordered and rendered toward achieving particular emotion and artistic effect. This definition is deceptively simple because the actions are performed by particular characters in a work and means by which they exhibit their moral and dispositional கேரக்டர்ஸ். ஸோ பிளாட்ன்றது நார்மலாக நரேட் பண்ணுற ஒரு ட்ராமட்டிக் ஒர்க் அப்படின்றது தெரியும். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேஷன் ஆர்டர் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி வித் பர்டிகுலர் எமோஷன் ஒரு ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட்ஸோடு கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இதில் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கேரக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் அது அவங்க மூலிமா they exhibit their moral and dispositional qualities. டிஸ்போசிஷன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது, அது கேரக்டர் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். And then Henry James has said, what is character but the determination of incident, and what is incident but the illustration of character. ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு கோட்ஸ் மாதிரி ரைட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் தான். பட் இந்த வேர்ட் வந்து ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகமும் வச்சுக்க முடியும், மீனிங்கும் உங்களுக்கு புரியுன்றதுனால இதை வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டு கோட்ஸ் மாதிரி ரைட் பண்ணுங்கள். கலர் பென் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கலர் பென் வந்து அவங்களோட காலேஜ் பொறுத்து தான் வந்து அந்த யூஸ் பண்ணலாமா வேணாமான்றது. ஒரு சில காலேஜஸில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளூ அண்ட் பிளாக் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. டெக்கரேஷன் பண்ண பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் வாட் எவர் பாக்ஸ் பண்ணணுமோ ஏரோ மார்க் அண்ட் வாட் எவர் அதெல்லாம் வந்து நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். பட் கலர் பென் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வயலட், ப்ரௌன் அண்ட் தென் பிளாக் இதை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மற்ற ரொம்ப குல்ட்டியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் அந்தளவுக்கு பார்க்க ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கு. ஒரே மாதிரியான ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ஹெட்டிங்க்கு ஒரு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே அது ஒரு மாதிரி நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்காது. ஸோ அப்போ கரெக்ஷன் பண்ணவங்களுக்கு குட் இம்ப்ரெஷன் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு நல்ல கலர் சூஸ் பண்ணுங்கள், அதையே ஃபாலோ பண்ணுங்கள். கோட்ஸுக்கு இந்த கலர் தான், டாப்பிக்கு இந்த கலர் தான், ஹெட்டிங்க்கு இதான், சப் ஹெட்டிங்க்கு இதான் நீங்கள் வந்து பிரித்து ஒரு பக்காவாக வந்து கிளியராக வந்து கொடுங்க ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் தென் ஹென்ரி ஜேம்ஸ் சொன்னதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், தெர் ஆர் அ கிரேட் வெரைட்டி ஆஃப் பிளாட்ஃபார்ம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, இதுலேயே நிறைய இருக்குது. எக்ஸாம்பிள், some plots are designed to achieve tragic effects and other to achieve the effects of comedy, romance at a time. ஸோ பிளாட்ன்றது ஒரு ஜேர்னர் பேஸ் பண்ணி இல்லை, நிறைய ஜேர்னர் பேஸ் பண்ணியிருக்கு. அது ட்ராஜடியாகவும் இருக்கலாம், காமெடி, ரொமான்ஸ், செட்டையர் அண்ட் வாட் எவர் இட் இஸ் எல்லாமே கலந்தது தான் வந்து பிளாட்டில் நிறைய விதமாக நீங்கள் வந்து பிளாட் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Each of these types in turn exhibits in definite variety of plot patterns and may be presented in the mode of drama or narrative in a verse or in prose. So பிளாட் பேட்டர்ன் அது எப்படி இருக்கும், அது பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ட்ராமாவாக இருக்கும், இல்லைனா நரேட் பண்ண அந்த போயம் மாதிரியும் இருக்கும், ப்ரோஸ் மாதிரியும் இருக்கும், நாவல் மாதிரியும் இருக்கும், எப்படி வேணால் வந்து இது ஃபார்மேட் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்திங்கன்னா த சீஃப் கேரக்டர் ஆஃப் எ ஒர்க் ஆன் ஹூம் அவர் இன்ட்ரெஸ்ட் சென்டர். ஸோ அது ஒரு கதை அப்படின்னு பிளாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் கேரக்டர் அவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹீரோன்னு சொல்லுவோம். ஹீரோக்கு அனதர் நேம் ப்ரொட்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் ஆன்டகனிஸ்ட், ஒரு கதை அப்படின்னாலே ஒரு ஹீரோ இருந்தால் கண்டிப்பாக யார் இருப்பா, வில்லன் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ வில்லனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்போனண்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டருக்கு என்ன பேர் அப்படின்னா ஆன்டகனிஸ்ட். ஸோ இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஸோ வில்லனுக்கும் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கும் ஆன்டகனிஸ்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனையை தான் வந்து கான்ஃப்ளிக்ட், பிரச்சனை, என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்றது தான் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்க டேர்ம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹேம்லெட்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஹேம்லெட்டுன்றது ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கு. ப்ரொட்டகனிஸ்ட்டும் கிங் கிளாடியஸ், அவர் வந்து ஆன்டகனிஸ்ட். ஹேம்லெட் தான் வந்து ஹேம்லெட் ஹிம்செல்ஃப் இஸ் அ ஹீரோ. ஸோ அவர் வந்து ப்ரொட்டகனிஸ்ட், கிங் கிளாடியஸ் வந்து ஆன்டகனிஸ்ட். இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற பிரச்சனைகள் தான் அதில் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அடுத்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இஃப் எ கேரக்டர் செட்ஸ் அப் எ ஸ்கீம் விச் டிபெண்ட்ஸ் ஃபார் இட்ஸ் சக்ஸஸ் ஆன் த இக்னரன்ஸ் ஆர் குலிபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆர் அ பர்சன்ஸ் அகேன்ஸ்ட் ஹூம்
it is directed, it is called intrigue. Iago intrigues against Othello and Cassio in Shakespeare's tragedy Othello. A number of comedies including Ben Jonson's Volpone and many restoration plays, for example Congreve's The Way of the World and Wycherley's The Country's Wife, have plots which turn largely on the success or failure of an intrigue. Intrigue இந்த பேராகிராஃபை intrigue அப்படின்றத பேஸ் பண்ணி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. இன்ட்ரிக்யூனா என்னன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. சூழ்ச்சி, ஒருத்தவங்க வந்து ரொம்ப சூழ்ச்சி சீக்ரெட்டாக பிளான் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு தப்பாக பிளான் பண்ணி அவங்கள வந்து மாட்டி விடுறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது தப்பு நம்ம தப்பாக அவங்கக்கிட்ட பண்ணுறது, அதுதான் சொல்கிறாங்க. சீக்ரெட் பிளான் டு டூ சம்திங், எஸ்பெஷலி சம்திங் பேட், அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதாவது பண்ணுறது தான் வந்து இன்ட்ரிக்யூ. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர் ரைட் பண்ண ஒரு ட்ராஜடி ஒத்தல்லோ. ஒத்தல்லோ ஹிம்செல்ஃப் இஸ் அ ஹீரோ. ஸோ இயாகோ அப்படின்றது வந்து ஒத்தல்லோக்கு வந்து என்ன மாதிரி சூழ்ச்சிலாம் பண்ணி அவரை வந்து ஒரு தீமை உண்டாக்குறாருன்றதை அது சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளாக. அண்ட் தென் பென் ஜான்சனோட வால்பனை இப்போ நான் சொன்ன எல்லா ஒர்க்ஸுமே வந்து இந்த இதை பேஸ் பண்ணி தான் சூழ்ச்சி பேஸ் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. And then as a plot progress, next paragraph, as a plot progress it arouses expectation in the audience or reader about the future course of events and anxious uncertainty about what is going to happen, especially to those characters whose moral qualities are such that we have established a bond of sympathy with them is known as suspense. If what in fact happens violates our expectation, it is known as surprise. The interplay of suspense and surprise is a prime source of magnetic power and vitality of an ongoing plot. Okay. சஸ்பென்ஸ் அண்டு சர்ப்ரைஸ் இது ரெண்டுத்துக்குமே வந்து அந்தளவுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு ப்ளே போயிட்டுருக்கு, ஒரு ப்ளே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போயிட்டுருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். அதாவது அடுத்து என்ன வரப்போகுது, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, நமக்கு அந்த ஸ்டோரி முன்னாடி நம்ம பார்க்கல, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னா அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வத்திலே வந்து இருப்போம். ஸோ நிறைய சிம்பத்தி, நிறைய விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரியாமல் நம்ம தவிக்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சஸ்பென்ஸாகவே போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்டோரி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்று நினைப்போம், சடனாக வந்து நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வந்து அதுதான் நமக்கு சர்ப்ரைஸு. ஸோ சஸ்பென்ஸ்க்கு சர்ப்ரைஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் நாட் தட் மச் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ் இந்த ரெண்டு விஷயந்தான் வந்து அந்த பிளாட்க்கு ஆன்கோயிங் பிளாட் போயிட்டு இருக்க அந்த பிளாட்க்கு அந்த கதைக்கு வந்து மெயினான சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இதில் போதும். அதோட நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, a plot as a unity of action if it is a single complete and ordered structure of actions all directed the intended effect which none the components parts or incidents is unnecessary. And Aristotle says the parts are so closely connected that transfer and withdrawal of any one of them will disjoint the dislocate the whole. ஓகே, ஒரு பிளாட்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்படி தான் யூனிட் ஆஃப் ஆக்ஷன், இந்த டைம், இந்த பிளேஸ், இந்த ஆக்ஷன் இப்படி தான் இருக்கணும்னு போயிட்டுருக்கும்போது இதில் ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆனால் கூட அது எல்லாமே வந்து டிஸ்ஜாயிண்ட் ஆகிடும், எல்லாமே வந்து விட்டு போயிடும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அவரோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சப்ளாட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டோரிஸில் எப்படி அவர் கொடுத்துருப்பாரு பிளேஸில் அப்படின்னா, நம்ம பார்த்த வரைக்கும் ஹீரோ ஹீரோயின் இவங்க கதை போயிட்டே இருக்கும். அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து வேறு ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். வேறு ரெண்டு ஹீரோ இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ரெண்டு ஹீரோ இல்லை ஹீரோக்கு ஃப்ரெண்டு, அவங்களுடைய லவ் அப்படின்னு சொல்லி இவங்க கதை ஒரு சைடு போயிட்டுருக்கும், ஃப்ரெண்டு அண்ட் அவரோட லவர் கதை ஒரு சைடு போயிட்டுருக்கும். இது ரெண்டுமே ஜாயின் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செகண்ட் பிளாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரது தான் வந்து கொண்டு வருவாங்க. இப்படியும் வந்து பிளாட் வந்து இருக்கும். பிளாட்லேயே சப்ளாட்னால் அதுவும் ஒரு ஸ்டோரி, கதைக்குள்ளே கதை போயிட்டு இருக்கும் அப்படின்றதான் வந்து துணை கதை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான இது அதான் சப்ளாட்கான மீனிங். அண்ட் தென் அதோட கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசிஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்போசிஷன் அப்படின்னா வந்து வெளிப்பாடு. இப்போ வந்து இதுக்கு கிரேட் மீனிங் சொல்லணும் அப்படின்னா, in the exposition, the necessary exposition of antecedent matters, the feudal between Capuchus and Montagues and the
postures of affairs in the royal house of Denmark, Shakespeare views rapidly and skillfully into the dialogue and action of the ஸ்டார்ட்லிங் ஓப்பனிங் சீன்ஸு. அதாவது இப்போ ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். இப்போ ரீசெண்டாக ஜோதிகா ஃபிலிம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அண்ணன் தங்கச்சி உறவு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மூவியில் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே நீங்கள் என்ன சீன் பார்த்துருப்பீங்க, குட்டி பசங்க 2 பேர் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, ஒரு பையன் வந்து கிணத்துல விழுந்துடுற மாதிரி. ஸோ அந்த ஃபுல் ஸ்டோரியோட மெயினான விஷயமே வந்து அதுதான். அதை வந்து ஸ்டார்டிங்லேயே எக்ஸ்போசிஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங்லேயே மெயினான விஷயத்தை ஸ்டார்டிங்லேயே ஓப்பனிங் சீன்லேயே கொடுக்குற விஷயம். அப்போ நம்ம ஓப்பனிங் சீன் தெரிஞ்ச உடனே இதை வச்சு பேஸ் பண்ணி ஏதோ நடக்க போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்ம அந்த பிளேக்குள்ளே ரொம்ப என்னதான் நடந்துச்சுன்றதை வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு பேர் தான் எக்ஸ்போசிஷன். இதுக்கு நிறைய வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கில், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃப்ளாஷ்பேக்குன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃப்ளாஷ்பேக்னால் ஒன்றும் இல்லை, மெமரி ஆர் ரிவரி. ஸோ முன்னாடி பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி, கன்ஃபெஷன் என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே அப்படியே வந்து ஒப்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து ஃப்ளாஷ்பேக் நிறைய ஸ்டோரிஸில் நம்ம பார்த்துருப்போம். இது நடந்துச்சு, இதனால தான் நான் இப்படி இருக்கேன், ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சம்டைம்ஸ் அந்த ஃப்ளாஷ்பேக் மெமரிஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஆர்த்தர் மில்லர்ஸோட ப்ளே டெத் ஆஃப் எ சேல்ஸ்மேன், அண்ட் தென் இங்மார் அண்ட் பெர்க்மேன்ஸோட ஃபிலிம் வைல்டு ஸ்ட்ராபெரின்ற ஒரு மூவி. ஸோ அதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு டார்க் போல்ட் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைசிங் ஆக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. As applied to Hamlet, for example, the rising action begins after the opening scene and exposition with the ghost telling Hamlet that he has been murdered by his brother Claudius. It continues with the developing conflict between Hamlet and Claudius, in which the Hamlet, despite setbacks, succeeds in controlling the course of events. ஸோ ரைசிங் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்குது. இப்போ ஆக்சுவலாக நான் எக்ஸ்போசிஷன்னா என்ன சொன்னேன், ஸ்டார்டிங் சீன்லேயே ஓப்பனிங் சீன்லேயே வந்து என்ன மெயினான விஷயத்தை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி முன்னாடியே. பட் எதனால் இது நடந்துச்சுன்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி கொடுப்பாங்க. ஹாம்லெட்டுன்ற ஷேக்ஸ்பியரோட ஒர்க்கில் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு கோஸ்ட் அப்பியர் ஆகும். அந்த கதையில் வந்து கோஸ்ட் வரும். அந்த கோஸ்ட் வந்து என்னை வந்து கிளாடியஸ், கோஸ்ட் வந்து ஹாம்லெட்டோட ஃபாதர் தான். ஸோ அவர் வந்து என்ன சொல்வார், அந்த கோஸ்ட்டாக வந்து என்ன சொல்வார், இறந்துடுவார் அவர். கோஸ்ட்டாக வந்து என்ன சொல்வார்னா, இது மாதிரி என்னோடய பிரதர் கிளாடியஸ் தான் என்னை கொன்னுட்டா அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டு போயிடுவார். ஸோ எதனால் கொன்னா, கிளாடியஸ்க்கு இவருக்கு வந்து இதுக்கப்புறம் பிரச்சனை வர மாதிரி காமிப்பாங்க. ஸோ எதனால் இவர் எங்கள் அப்பாவை கொன்னார், என்ன ப்ராப்ளம்ன்ற மாதிரி எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்டோரி வந்து மூவ் ஆகும். ஒரு டென்ஷன், ஒரு ரைசிங் ஆக்ஷனை வந்து உருவாக்குற மாதிரி கொடுக்கறது தான் வந்து ரைசிங் ஆக்ஷனுக்கான மீனிங். அண்ட் தென் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு கொட்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து இப்போ வந்து எண்டிங்கில், இப்போ எண்டுன்னு சொல்ல முடியாது, எண்டுக்கு முன்னாடி நம்ம இதுதான் இப்போ ஸ்டோரி போயிட்டுருக்கு, ஓகே நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் வந்து இப்படி ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணிட்டுருக்கும்போது எல்லாமே இப்போ வந்து ஒரு ஸ்டோரியில் வந்து அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 சுச்சுவேஷனில் அந்த குழந்தை வந்து தத்து தான் எடுத்தாங்க, ரியல் பேரண்ட்ஸ் இவங்க கிடையாது அப்படின்னு தெரியும்போது ஒரு இது தெரியும், அது எண்டு கிடையாது, அது முடிவு கிடையாது, கதையோட முடிவு கிடையாது. பட் ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொண்டு வராங்க இல்லையா, நல்லா போயிட்டு இருந்த ஒரு ஸ்டோரியில் டக்குன்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் வந்து டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயம் பிளாட்டில் நிறையா இருக்கும். அண்ட் தென் ஃபாலிங் ஆக்ஷன் அண்ட் கேட்டாஸ்ட்ரோஃபி டினோமெண்ட், இது மூணுத்துக்கும் அந்தளவுக்கு இட் இஸ் நாட் தட் மச் டிஃப்ரென்ஸ். எல்லாமே எண்டில் வந்து எப்படி இருக்குது, ஃபாலிங் ஆக்ஷன் இப்போ ஹீரோவே வந்து இறந்துடுற மாதிரி, மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்டே இறந்துடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் எண்டு வந்து இப்போ ஒரு மிஸ்ட்ரியாகவே அந்த நாவல் போயிட்டுருக்கு அப்படின்னா எண்டில் வந்து அதை சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை ட்ராஜடி அப்படின்னா ஹீரோ இறக்குற மாதிரி, இல்லை மெயின் கேரக்டர் வேறு ஏதாவது மெயின் கேரக்டர்ஸ் இறக்குற மாதிரி இருக்கும். இல்லைனா இது காமெடி பேஸ் பண்ணி போயிட்டுருக்குன்னா நடுவில் கொஞ்சம் ட்ராஜிக் எலமெண்ட்ஸ் கொடுத்து பட் எண்டில் அது ஃபுல்லாகவே காமெடியாக முடிக்கிறது. இந்த மாதிரி அந்தந்த பிளாட்ன்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டோரி எப்படி இருக்கோ அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஸோ டினோமெண்ட்டு பொறுத்த வரைக்கும், அதாவது எண்டு ஸ்டோரி எண்டு பிளாட்டோட எண்டு பொறுத்த வரைக்கும் ரிவர்சலாகவும் பெரிபிட்டியாகவும் இருக்கும். அதாவது ரிவர்சல் பெரிபிட்டின்றதும் ரிவர்சல் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் டக்குன்னு ஆப்போசிட்டாக மாறுறது. ஸோ தலைகீழாக வந்து அந்த கதையை டோட்டல் கதையை வந்து மாற்றுறது தான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ இந்த மாதிரி பிளாட்டில் நிறையா டார்க் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். டீப்பாக படிக்காதீங்க. ஜஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே ஓன் வேர்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதெல்லாம் ரைட் பண்ண முடியும். இல்லைனா ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். Satire. Satire is a literary art of diminishing a subject by making it ridiculous and evoking toward it attitudes of amusement, contempt, indignation, or scorn. It differs from the comic in that comedy evokes laughter as an end in itself, which satire derides that it uses laughter as a weapon and against a butt existing outside the work itself. ஸோ இதுக்கு நார்மலாக ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செட்டையர் அப்படின்னா வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து காமெடி பண்ணி சிரிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிற காமெடி சென்ஸுன்றது வேறு, செட்டையர் அப்படின்றது வேறு. அதான் வந்து காமிக் அப்படின்னு அந்த இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செட்டையர் அப்படின்றது நையாண்டி, அதாவது ஒருத்தவங்களுக்கு கேலி பண்ணுறது. அது வந்து மற்றவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சே வந்து அது அந்த மாதிரி சொல்லி சிரிக்கிறது. ஸோ இதுக்கும் காமெடிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவும் சிரிப்பு வர வைக்கிறது தான், பட் எப்படின்னா மற்றவங்களை புண்படுத்தி சிரிப்பு வர வைக்கிறதுன்றது தான். ஸோ இதில் நான் அந்த மீனிங் பாருங்கள். த யூஸ் ஆஃப் ஹியூமர் டு அட்டாக் எ பர்சன், ஐடியா ஆர் பிஹேவியர் தட் யூ திங்க் இஸ் பேட் அஸ் இட். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ இஸ் நாட் குட் பேடுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து நையாண்டி பண்ணி கேலி பண்ணி அதை சொல்கிற ஒரு விஷயந்தான் வந்து செட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு காமெடியை பொறுத்த வரைக்கும் லாஃப்டர் வந்து ஒரு நல்ல ஒரு சென்ஸில் வந்து முடிச்சிருப்பாங்க. காமெடி ஒரு சிரிப்புன்ற ஒரு நல்ல சென்ஸில் முடிச்சிருப்பாங்க. பட் இந்த செட்டையரை பொறுத்த வரைக்கும் லாஃப்டரே வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசியே வந்து மற்றவங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, பட் BUTT நார்மல் பட் கிடையாது. a person talked about in a unkind way. பட் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஒரு நல்ல முறையில் பேசாமல் ரொம்ப கேலித்தனமாக ரொம்ப கிண்டல் முட்டாள்தனமாக பேசுகிற மாதிரி பேசுறது, அன்கைண்ட் வேல பேசுறது தான் வந்து பட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரோச்செஸ்டர்ஸோடைய செட்டையர் அகெயின்ஸ்ட் மேன்கைண்ட் அண்ட் மச் ஆஃப் ஷிஃப்டோட குலிவர்ஸ் ட்ராவல், எஸ்பெஷலி புக் 4 எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. த டிஸ்டிங்ஷன் பிட்வீன் காமிக் அண்ட் செட்டையர் அவர் ஷார்ப் ஒன்லி அட் எக்ஸ்ட்ரீம். ஸோ காமிக்கும் செட்டையருக்குமான டிஃப்ரென்ஸை வந்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஒர்க்ஸில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதோட கீழே ஒரு 4 லைன்ஸ் சொல்லி ஜான்சன்ஸோட வால் போனே. ஸோ இதுவும் வந்து செட்டைரைசிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்றத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குப்பிடிட்டி அப்படின்னா வந்து க்ரீட் ஃபார் மணி அண்ட் பொசஷன்ஸ். ஸோ அவங்க எந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ, எது ரொம்ப அவங்கள இருக்குதோ அதை வச்சு அவங்கள நையாண்டி பண்ணி ஒரு இதுவாக சிரிப்பான பட் அதே வெப்பனாக யூஸ் பண்ணி ரொம்ப கேலித்தனமாக முட்டாள்தனமாக வந்து இது பண்ணுறது தான் வந்து அவங்கள அதுதான் வந்து இந்த மாதிரி செட்டையர் சொல்கிறாங்க. செட்டையர்ஸில் நிறைய கைண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வேணுன்ற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. பட் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஹொரேஷியன் செட்டையர் அப்படின்றது லாஸ்ட் பேராகிராஃப்க்கு முன்னாடி பாருங்கள். ஹொரேஷியன் செட்டையர் than to indignation at the spectacle of human folly, pretentiousness and hypocrisy, and who uses a relaxed and informal language to evoke a smile at human follies and absurdities, sometimes including his own. Pope's moral essays and other formal satires for the most part sustain a Horatian stanza. ஸோ இதில் வந்து ஹொரேஷியன் செட்டையர் அப்படின்றது, அந்த ஹொரேஷியன் செட்டையர்ன்ற நேம் எப்படி வந்துச்சுன்னா ரோமன் செட்டையரிஸ்ட் ஹொரேஸ் அவர் வந்து க்ரியேட் பண்ணதுனால அவர் நேமுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பேர் வந்திருக்கு. ஸோ ஒரு அர்பேன்ன்றதோ நாகரிகமான விட்டினா நாலேஜ், ஒரு டாலரண்ட் மேன், ஸோ எல்லாத்தையுமே பொறுத்துக்கிற ஒரு குணம். ஸோ இப்படிலாம் இருக்கிற ஒரு இதுதான் வந்து ஒரு மனுஷனை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற வந்து வியரி அப்படின்னா வந்து
கோணலான அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பர்சனோடைய ஹியூமன் ஃபாலினஸ், முட்டாள்தனமாக பண்ணுற ஒரு சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து ஹியூமன் ஃபாலிஸ், அவங்களுடைய முட்டாள்தனம், அவங்களுடைய அப்சர்டிட்டிஸ் எதுவும் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து குறிப்பாக சொல்கிறது தான் வந்து இதில் ஒரேஷியன் செட்டையரில் முக்கியமாக சொல்கிறாங்க. போப்போட மாரல் எசேஸில் மோஸ்ட்லி இந்த ஒரேஷியன் செட்டையர் தான் இருக்கும். அதே அடுத்த செட்டையர் பார்த்திங்கன்னா ஜுவெனலியன் செட்டையர். So the character of the speaker is that of the serious moralist who uses dignified and public style of utterance to decry modes of vice and error, who is less dangerous because they are ridiculous, and who undertakes to evoke contempt and more indignation and unillusioned sadness at abbreviations of man. Dr. Johnson's London and the Vanity of Human Wishes are types of Juvenilean satire. ஸோ இந்த மாதிரி ஜுவெனியல் செட்டையர் கேரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்கள ஒரு மொராலிஸ்டாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப டிக்னிஃபைடாக, ரொம்ப நார்மலான பர்சனாக இருப்பாங்க. பட் நிறைய எரர், நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. ரிடிகுலஸ், அதாவது ரொம்ப கேலித்தனமாக, பார்க்கவே வந்து காமெடியாக, ஒரு முட்டாள்தனமாக, பார்க்கும்போதே இவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒர்க்ஸ் டாக்டர் ஜான்சனோடதும், டாக்டர் ஜான்சனோட 2 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. லண்டன் அப்படின்ற ஒர்க்கும் வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸும் வந்து இதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் இன்டைரக்ட் செட்டையர் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் அப்படின்ற அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை டேரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ணாமல், இது வரைக்கும் ஒருத்தவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோ நேரடியாக முகத்தை பார்த்து பண்ணியிருக்கலாம். பட் இன்டைரக்டாக வந்து மற்றவங்கிட்ட சொல்லியோ அவங்க காது படுற மாதிரி பேசியோ அந்த மாதிரி சொல்கிற விஷயத்தான் வந்து இன்டைரக்ட் செட்டையர்னு சொல்கிறாங்க. அந்த இன்டைரக்ட் செட்டையர்லேயே ஒரு டைப் வந்து என்னென்னா மெனிப்பியன் சட்டையர் அப்படின்றது இருக்குது. இது வந்து க்ரீக்கில் ஆரிஜினேட் ஆச்சு. இதோட நேம் எதனால் வந்துச்சுன்னா, ஒரு ஃபிலாசபிக்கல் ரைட்டர் சினிக் மெனிப்பஸ் அப்படின்ற ஒரு நேம் அவங்களுக்கு அப்புறம் தான் அந்த பேர் வந்துச்சு. அண்ட் இட் இஸ் சம்டைம்ஸ் வெரோனியன் செட்டையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ரோமன் இமிட்டேட்டர் வெரோ அப்படின்ற அவர் வந்து இதில் நிறையா விஷயங்கள் கொடுத்ததுனால, ஒர்க்ஸ் கொடுத்ததுனால இவர் அதை இந்த நேமே இவரால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் சொல்லிவிட்டு அந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாகவே அண்ட் தென் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு அடுத்திருக்க இந்த பேஜ் ஃபுல்லாகவே வந்து நிறைய எக்ஸாம்பிள், ட்ரைடன் அண்ட் ஷிஃப்டோட குலிவர்ஸ் ட்ராவல் அண்ட் ஷாவோடது, பென் ஜான்சனோடது, லீவிஸ் கேரோலோடது, கிரேவோடது, பர்ச்செட்டோடது, மாதிரி எல்லாருடைய ஒர்க்கும் தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே இந்த ஒர்க்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ ஒரு 5 or 4 வந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் WH ஆர்டன் அண்ட் நிறைய எஸ்ஏயிஸ்டிக் செட்டையர்லாம் வந்திருக்கு. நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு மிடில் ஏஜஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்த டாபிக் முடிகிற வரைக்குமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஆத்தர்ஸ் நேம், அந்த செட்டையரில் எப்படி நிறைய ஃபேமஸான ஆத்தர்ஸ், நிறைய ஒர்க் யார் யாரெல்லாம் எழுதியிருக்கான்ற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே படிச்சிங்கன்னா யூ கெட் கன்ஃபியூஸ்டு. எக்ஸாமில் எல்லாமே படிக்கணுன்னும் போது கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எல்லாத்துலேயும் எனி 4 or 5 நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இன்டர்னல் எழுதும்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் போக போக ஒவ்வொரு ரைட்டராக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது நம்ம 4 தெரியும், நமக்கு இன்னொன்று ஆட் பண்ணி படிச்சுப்போம் அப்படின்னு இதுமாரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும் போது தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரேடியாக படிச்சிங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகி எல்லாமே மறந்து அப்படியே ஒன்றுமே தெரியாமல் வந்து பிளாங்காக உட்காந்துருவீங்க. ஓகே, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் யூஃபமிசம், எக்ஸ்பிரஷனிசம், பிளாட் அண்ட் செட்டையர், இந்த 4 டாபிக் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்க ரிமைனிங் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.